வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் ரன்னு ஒரு கேம் ஃப்ரீ ஃபயரில் மோட் இருக்குது. அந்த மோடை தான் நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் சொல்லிவிடுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை நீங்களே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ கண்டுபிடிக்க முடியல. அதேமாதிரி நான் அதர் கேம்ஸ்லாம் போடவா வேணாமாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். சரி, நம்ம ஓவராக வளன்னு பேசிக்கிட்டே இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெட் லைட்டு ப்ளூ லைட்டில் க்ரீன் லைட்டு அந்த கேம் தான். ஆஹா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தான் சாகுறோம். பெருமையாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு இந்த கேம் எப்படின்னே தரல. கொஞ்சமாக விளாண்டுட்டு தான் கற்றுக்கணும். பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எமௌண்ட்டு போட முடியுது சூப்பராக இதெல்லாம். நெக்ஸ்ட் எது வேணுமோ சொல்லுங்கள். அப்புறமாட்டி கொஞ்சம் டைமண்ட் நான் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி உங்களுக்கு அதை தரமாக செதுக்கி போட்டுடுறேன். எந்த வீடியோ வந்தாலும் சரி. என்னமோ சொல்ல நினச்சேனே, ஏதோ சொல்ல நினச்சேன். நான் ஞாபகம் தான் சொல்கிறேன். சரி, ஓகே. எத்தனை தாடி நம்ம சாப்பிட்றோன்னு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. மறுபடியும் செத்துன்னுக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தான். நெக்ஸ்ட்டு இது மாதிரி தான் வேறு ஏதாச்சும் இதெல்லாம் போடுவேன். என்ன அங்கே எரிக்கல்லாம் லாங்கில் ரொம்ப வேகமாக உளுந்துக்கிட்டே இருக்குது. ஏன் சரி, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகல நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஓகே, இது நம்ம ஃப்ரீ ஃபயரில் உள்ள ஏதோ கேரக்டர் மாதிரி இருக்குது. இந்த அக்கா மண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறானுங்களே, அடப்பாவிலா. ரைட், யாராவது அந்த பொம்மையோட ஃபுல் பண்டிலே விட்டாங்களே, அதை எடுத்து வைக்க வேண்டியதானே. அவங்க என்னமோ அவங்க கிரியேட் பண்ணாங்க, அவங்க போடுறாங்க. நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. மொத்தம் எத்தனை ஸ்டேஜின்னு வேறு தரல. லெவல் 2 வந்துட்டாச்சு. வந்துட்டேன். பவடக்கா திரும்பிக்கிட்டே இருக்கக்கா நீ வேற. சரி, இந்த பவடக்காயை முடிச்சு விட்டோம் கடைசியில். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. நெக்ஸ்ட் லெவலாச்சும் மொரட்டு லெவலாக இருக்கும், ஏதாச்சும் தாங்காக இருக்கும். பார்ப்போம் என்னது வெக்ட்ரி. படுவாகையெல்லாம் மறுபடியும் அதே லெவலில் கொடுத்துருக்கானுங்க. என்ன இந்த வட்டத்தில் மட்டும் நிற்கக்கூடாது. ஆஹா, ஸ்டார்டிங்லேயே என்ன இருக்குது அசஞ்சுன்னு தெரியல. சூப்பர், தரமான வேலையை பார்த்தாச்சு. ஓகே, நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான். மறுபடியும் சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க. ஐயோ, சோப்பு லைட்லேயே கரெக்டாக நிற்கிறே சாவ போகிறேன் போல. அப்பாடியம்மா விட்டாங்க. நமக்கு நல்ல நேரம் போல். ஐயோ, அவங்க ஏதாங்க சோப்பு லைட்டை போட்டாங்க நிற்கக்கூடாதுன்ட்டு. ஐயோ, வேறு வழியில் மூவ் ஆகி தானே ஆகணும். அந்த இடத்துலண்ணா நான் என்ன பண்ண முடியும்? சோப்பு லைட்டில் நான் மூவ் ஆகி தானே ஆகணும். அவங்க எப்படி பண்ணால் நான் எப்படி என்னமோ சொல்கிறாங்க. சரி, நம்ம பாட்டுக்கு டக்குனு மூவ் பண்ணிட்டு முடிச்சு விடணும். ஐயோ, எதுக்கு குதிச்ச? ஐயோ, வெறியாவது ப்ரோ. இங்கே நெருப்பு விடாமல் எரிஞ்சிக்கினே இருக்குது. என்ன ப்ராப்ளமாக இருக்குது? சீக்கிரம் விடுக்கடா, வெட்டு புளிக்கும் வந்துடும். அப்போல்லாம் அதுக்காம லைக்கு போட்டுருங்க. அவ்வளோதான். ஷேர் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான். ஐயோ, ரெட் லைட்டு போட்டு பார்த்துக்கிறதுக்கு எதோ நினப்பில் ஓட்டேன். ஐயோ, கோச்சிக்காரங்க. எத்தனை இந்த செத்தன் மட்டும் கணக்கு வச்சுருந்த கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கே தெரில. அதில் செத்துருக்கிறேன், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். லபலபான்னு பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் முடிச்சா பாடலண்ணா. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஓடி இருக்கலாமோ. எனக்கு டவுட், இந்த அமௌண்ட்டு போட்டால் தான் 3000 கணக்கில் தானே வரும். ஏன் இப்படி வரமாட்டேங்குது? சாக மாட்டுறான். நமக்கு அது தேவையில்லை. நம்ம பட்டுக்கு ஏதோ மூவ் ஆகிட்டு இருக்கோம். நம்மளால் அமௌண்ட்டு போட முடியுதா ஃபைனாக? அதை பண்ணிட்டு சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தை முடிக்க போகிறோம். இப்போ மட்டும் செத்தோன்னா ஃபைனாக போயிடும். அப்பாடா, செத்து இப்போ சொல்லி வாயமும் இல்லை. சரி, ஓகே, சீக்கிரம் முடிச்சு விட்ருவோம். ஓகே, தேர்ட் ஸ்டேஜும் போதாச்சு. இதுக்கப்புறம் தண்ணியில் போய் ஓட விடுவாங்களோ? ஐயா, கண்ணாடி கேமா? ஆகா, சரி ப்ரோ. ஏன்னா எனக்கு இந்த பார்க்கூர்லாம் விளையாட தெரியாது ஃப்ரீ ஃபயரில். கோச்சிக்காரங்க. என்னடா அவன் டபுக்குன்னு சாவரானே டபுக்குன்னு. ஆகே, ஒரு கிளாஸ் முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் கிளாஸ் எப்படி போகிறது? இடம் போனேன். எவனா சேர்த்து வாங்கடா பின்னாடி. அந்த கிளாஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கா ஐயோ, ஜம்ப் பட்டனை கொடுக்கலையே. ஏதாச்சும் ஸ்ப்ரிண்ட் அழுத்தி ஜம்ப் பண்ணி ஃபிஸ்ட்டை கொடுத்தா கட் ஆகிட்டு போல். ஐயோ, இது எனக்கு மேலே ஒரு தற்கொலை இருக்குது போல் அந்த கேமில். ஐயோ,
பண்ணுங்க வேறு ஏதாவது கேம் வேணால் சொல்லுங்கள். அடுத்து டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்து டவுன்லோடுங்கிற பாருங்க. ஃப்ரீ ஃபயரில் வேறு ஏதாச்சும் வேணுன்னா சொல்லுங்கள். அதை ப்ளே பண்ணி போடுறேன். அது எப்படின்னு வேறு தெரியல. பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒருத்தன் மண்டியில் பொண்ணு வந்துருக்கான். எதுக்கும் பின்னாடி ஜாக்கோ வச்சான்னு தெரியலையே. ஜாக்கோ வாங்கிட்டு டக்குன்னு சாப்பிடணும்லே. டேய் சரி சீக்கிரம் வாங்கடா. உங்களை வச்சுதானே அடுத்தடுத்து போகணும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்களே இடோ. ஓடே ட்ரம் செட் கொளுத்தணும். இப்படி தான் டான்ஸை போட்டுட்டு வைப் பண்ணணும். சரி, இந்த மோடோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் போய் ப்ளே பண்ணுங்கள். ஆஹா, முன்னாடியே வச்சுன்னு நிற்கிறோம். இன்னும் லைனாக போகிறோம். ஓகே, இந்த வர கூப்பிட்றாப்புல தலைவர். கூப்பிட்டு அவர் போய் சேர்த்துட்டாப்புல. அத்தாடியாத்தா, இங்கே வந்து டைவாக போட்டுருக்க வேண்டியது. ஓகே, எம்மட்ட போடுவோம். டண்டுக்கு வாடா அப்போலாம் தான்டா ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். என்ன ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது, அவ்வளோதானா? ஐயோ, இந்த வர கூப்பிட்றாப்புல. நல்ல பையலாக இருப்பாப்புல. ஐயோ, அவ்வளோதான். பரவாயில்ல, ஏதோ கொஞ்சமாக கண்ணாடியில் வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது எத்தனை தாட்டி இந்த கண்ணாடியில் டொம்முன்னு கீழே வந்தேன்ட்டு. டேய், உனக்கே தெரியாது, அதனால தான் என்ன கூப்பிட்டியா நீ? டேய் போடா. சரி வா, நானும் ட்ரம்ஸை சின்ன நிற்கிறேன். நீ குதிக்கிற வரைக்கும் அவ்வளோதான். செல்லக்குடி அவ்வளோதான். நம்ம போகலாம். அருமை முடிச்சாச்சு. வெற்றிகரமாக திருப்பி என் தங்கக்குட்டி வந்தால் தான் நம்ம மூவ் ஆக முடியும். வர வரைக்கும் நம்ம சேரை போட்டு உட்காந்துன்னு இருப்போம். வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம். அது வரைக்கும் நம்ம மூவே ஆகக்கூடாது. அடப்பாய், மறுபடியும் செத்து போயிட்டானே. அவனுக்கு தானே மூவ் ஆகலான் இருந்தேன். உனக்கு தான் தெரியும்ல, ஏன் இப்படி சாவுறேன் செத்தப்பே. அடுத்து லெவல் 4. லெவல் 4ஓட முடிச்சா நல்லாயிருக்கும். லெவல் 5 லெவல் 6 கொண்டு வந்தாங்கன்னா சிக்கோ நமக்கு தான். ஐயோ, அங்கே பாருங்கள், இந்த இன்னும் பாதி பேர் ரெட் ரூலே நிற்கிறானுவோ. ஐயோ, நம்ம தான் ஃபஸ்ட்டில் நிற்கிறோம். போடா எடா மொனை போடா. சரி வா, நான் நிற்கிறேன், நீ நில்லு. நீ என்ன போவா. விடிய நிற்பேன். ஆடினே இருப்பேன். எவனையும் நான் ஆடினே இருப்பேன். வா. ஆஹா, ஐயோ அப்பா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நம்ம எமௌண்ட்டை போட்டுனே நிற்போம். அவன் போயிட்டு அவன் வர வரைக்கும் நம்மளாம் அவனுக்கு குடிக்கக்கூடாது. பரவாயில்லையே, சேரை போட்டுருவோம், உட்காந்துருவோம். அங்கே ஒரு பீஸ் இன்னும் குதிச்சுட்டு நிற்கிறோ. அங்கே பாருங்க, ஒரு இன்னும் குதிச்சுட்டு தான் நிற்கிறான். அடடே, பின்னாடி நீ ஃபாலோ பண்ணி வர வேண்டியதாடா. ஏன்டா இப்படி? இந்த இதில் மைக்கில் ஆன் பண்ணி பேச முடியும். ஆனால் மைக் ஆன் பண்ணாலும் பேச முடியாது. ஏன்னா பேச முடியாது. ஏன்னா அவங்க வடக்கங்க, அவங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியாது. வடக்கங்க மீன்ஸ் நம்ம தப்பாக பேசலை, சாதாரணமாக சொல்கிறேன். அவங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியாது. ஸோ நமக்கு மைக் ஆன் பண்ண அவசியம் இல்லை. நம்ம நட்பு கூட போகலாம். அவங்க வேணும்னா. பிங்கா, ஓஹோ, கலண்டப்பா. இதிலெல்லாம் அசால்ட்டாக போயிடுவேன் நான். இந்த பாருங்க, சொன்னலை நான் அதில் தோக்கவே மாட்டேன். இப்போ டக்குன்னு முடிக்கிறேன். இப்போ எத்தனாவது ஸ்டேஜில் நிற்கிறோம் நம்ம? 5 அட்டா 6 அப்புறம் 7ன்னு கொண்டு போகாமல் இருந்தால் சரி. இதோட போயா கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, இதுலேயும் தோக்குறேண்ணா. சி எனக்கே அசிங்கமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொஞ்சமாக பார்க்கூர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பார்க்கூர் கேம்லாம் எப்படி விளாடணும் தெரிஞ்சிடும். ஐயோ செத்துருப்பேன் நான். ப்ளூ கலர், ப்ளூ. ஐயோ, அங்கேயே நின்றுக்கலாமோ? ஓ ஷிட், பச்சை கலர். ரொம்பலாம் நம்ம ஆட வேணாம், பொறுமையாகவே ஏறுவோம். வேகமாக போயிட்டு டப்புக்குன்னு சாகக்கூடாது. செத்துக்கிட்டே இருந்தோன்னா வேஸ்டடி கேம் ப்ளே பண்ணுறது. பக்கத்தில் உள்ள கட்டையில் போய் நிற்கலாம், வேணாம். நம்ம போயிட்டு அங்கே போய் செத்துட்டோன்னா ஓகே. க்ரீன் கலரில் வந்தாச்சு. எப்பா சாரி ப்ரோ, இருமுனா கொச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஃபீவர்னால அப்படி இருக்குது. இடையில லைட்டாக இருமா வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீடியோ கட் பண்ணிட்டேன்னா கன்யூஷன் மிஸ் ஆகும். அதனால தான் கட் பண்ணாமல் இருமிட்டு இருக்கேன் அடிக்கடி. கொச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சமாக சரியாயிடும் உடம்பு. சென்னதுக்கப்புறம் எப்பயும் போல் கிளியராக போட்டுடலாம். சரி, நெருக்கி வந்துட்டோம். நெருக்கி முடிச்சிடலாம். ஐயோ, அவ்வளோதான். போயா போட்டு தைடா. லெவல் 5 போட. அடுத்து போயாவா? கொளுத்துங்க. அடுத்து நமக்கு போயா. அடுத்து அத்தோட முடிச்சுக்கிறோம். சரி, சொல்ல மாட்டேன் ரொம்ப நேரம். என்னடா
அவனும் அதே தானே பண்ணுறான். ஓ நம்ம பேர் இருக்கு பாருங்க, தமிழ் கிரிஃபைனு. ஆயோ என்னது கீழே விழுகிறான். நான் என்ன பண்ணணும்? ஓ அடிக்கணுமா சுத்தியில? ஓகே ஓகே. ஓ ஆஹா சரி, கிட்டுன்னு பண்ணிடலாம். அவன் இவ்வளோது முடிச்சிட்டான். நம்ம எப்போ இந்த முடியாது? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான். ஓ இப்போ இந்த பிங்க் லைட் கேம்னா அசால்ட் பண்ணிட்டான் போல. ஓ மை காட். நம்ம தான் சைண்டாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், ஃபஸ்ட்டு வர முடியாமல் போச்சு. நம்ம சோலி முடிஞ்சு. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த தள்ளுறது, வெறியாகுது. ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஐயோ லபலபான் இருக்குல்ல. Oh my god. ஓகே இவ்வளோ கலராக இருக்குது. நமக்கு இந்த ஒரு நீல கலர் கல்லை மட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னு தெரியல, வெறியா இது. எடா கரினாக்காரா, நீ இதுலையுமாடா கஞ்ச பிடிச்சாவே ஒரே கலரை கொடுக்குற. கொஞ்சம் ஸ்பீட் பூஸ்ட் ப்ரோ அது மாதிரி வச்சு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த கேமில். ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. ஓகே அவன் முடிச்சு விட்ருவான் போல. நம்ம கடைசியாக தான் வருவோம் போல. ஓகே ஏங்க நம்ம இது பண்ணிடலாங்க. சட்டுன்னு வந்துடலாங்க. அப்புறம் எதர்ச்சியாக கண்டுபிடிச்சாங்க அது. நான் திருப்பி சும்மா தெரியாம கீழே விழுந்துட்டேன். ஓ இது மாதிரி பண்ணி நம்ம வேகமாக போகலாம். அவ்வளோதான். லபலபாதா நீ வாங்க. ஆஹா முடிச்சிடலாம். ஐயோ ஸ்டோன் வேற வந்து தொலை மாட்டேங்குது. அவன் மட்டும் எப்படி வேகமாக போகிறான்? ஓ முடிச்சா போக முடியுமா? இல்லையா, அவன் ஃபீல் பண்ணுறான் போல அப்படி. ஓகே நம்ம செத்து நம்ம எப்படியா முடிச்சிடலாம். வாங்க பார்த்துக்கலாம். ஆஹா 2 பேரும் முட்டிக்கிட்டு போகிறோம் ஃபைனா. ஏய் அமௌண்ட் போட முடியுது இதுலையும். நம்ம பாத்ரூம் மட்டும் போட்டு போவோம். அவ்வளோதான். அவன் இன்னும் கவனிக்கல. நீ இப்படி பண்ணியிருந்தானா அவனும் முடிச்சிருக்கலாம் சீக்கிரம். ஏதோ கெட்ட நேரம், நம்ம நல்ல நேரம் பண்ணுறோம். சரி சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முடிச்சுட்டு இந்த வீடியோவை தரமாக முடிச்சுட்டு இந்த வாரத்துக்கு கண்டென்ட் போடுவோம். வேறு வழியில் இந்த கண்டென்ட் தான் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு அடுத்த மாதம் இந்த 1ஆம் தேதி ஏதோ ஒரு ஈவெண்ட் வருதுல்ல, அதில் ஏதோ ஐயோ ஈவெண்ட் என்ன பேருன்னு தெரில. அந்த ஈவெண்ட்லேருந்து ஒரு சின்ன ஒன்று கிராஃப்ட் மேப் இருக்குது. அது என்னமோ சும்மா சாதாரணமாக தான் இருக்குது. இருந்தாலும் போடுவோமான்ட்டு யோசிக்கிறேன். பார்ப்போம். போடுற அளவுக்கு அது ஒர்த்தாக இருந்துச்சுன்னா போட்டுடுறேன். ஒர்த்து இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பார்த்து பண்ணி விட்றேன். ஏன்னா எனக்கு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டாப்அப் பண்ண டைமண்ட் ரெடி பண்ணிட்டு வேறு ஏதாவது ஸ்பின்னிங் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பின்னிங் ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? சரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கொஞ்சம் இந்த லைக்கு மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் 100 கொண்டு வாங்கப்பா. ஏப்பா ஏன்பா இப்படிப்பா அடுத்துறீங்களே? ஐயோ 90க்கு மேலே, 90 கூட இல்லை, 20, 5, 10 லைக்கு மட்டும். வியூஸ் கூட இதை 100 தொட்டுருது. 5, 10 வருது. ஒரு 100 லைக்கு மட்டும் கொடுங்க. பார்க்குறவங்க எல்லாம் கொடுத்தாலே போதும். எனக்கு லைக் வந்துடும். ஐயோ முடிச்சுட்டான், நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லையோ லாங்லேருந்து பார்க்கல நமக்கு யூஸுன்னு கேட்டால் வருது. ஓகே ஐயோ ஆவா நல்ல வேலை. இதுலேயும் கொஞ்சம் பக்கம் கொடுத்தான் பாய வேலை. ஓகே கட்டு நான் கட்டுன்னு மாட்டி போயிட்டு இருக்கிறேன். ஓகே அமௌண்ட்டை போட்டு போவோம். அவ்வளோதான். சரி உங்களுக்கு ஏதாச்சும் எடிட்டிங் ஆப், நல்ல எடிட்டிங் ஆப் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறது வந்து கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி பேசினா தான் உங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பேச முடியும். கொஞ்சம் தொண்டை வலி இல்லாமல் கொஞ்சம் பேசலாம். ஏன்னா எனக்கு கத்தி பேசுறதுனால தொண்டை வலி. கத்தி பேசினாலே லைட்டாக தான் கேட்குது உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒரு ப்ரோ கமெண்ட்டில் பார்த்தேன். ஒரு ப்ரோ மட்டும் சொல்லியிருந்தார், கொஞ்சம் சவுண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் போட்டிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஏற்றி நம்ம சவுண்டை ஏற்றியாகணும். அதே மாதிரி உங்களுக்கு எது வேணுனாலும் சொல்லுங்கள். உங்கள் ஐடியா போய்ட்டு ஐடியா பார்க்கணுங்கிற பாருங்க. இது ஐயோ என்னமோ வளர்றேன்னு திடீர்னு. ஆஹா என்ன வளர்றேன்? ஓகே அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ ஐடி பார்க்கணும்னு சொன்னல. ஏதாச்சும் யூடியூபர்ஸோட ரேர் கலெக்ஷன், ரேரான ஐடி, விபேட்ச் ஐடிலாம் இருக்கும்ல, அதில் எது டாப்பில் இருக்குதோ அந்த ஐடியெலாம் வந்து டாப் 5 டாப் 10 போட்டு ரேரான ஐடி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு போடுறேன். பழைய யூடியூபர்ஸோட வீடியோவிலேருந்து எடுத்து உங்களுக்கு பழைய ஃப்ரீ ஃபயர்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
ஆனால் வந்து காப்பிரைட் இல்லாதவரை நான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னா பார்ட்டாக நீங்கள் தான் எனக்கு ஐடியா கொடுக்கணும். ஓகேவா? எனக்காக அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. எங்கே ஆளை காணோம்? இங்கே தானே ஒருத்தர் நின்னா. எங்கே காணோம்? வெளில போயிட்டானோ? எங்க வெளில போயிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு. ஏய் தற்கூரி, ஏங்க இப்படி பண்ணிட்டான்? வெளில போயிட்டானா இல்லை ஒரே தெரிய ஜம்ப் பண்ணிட்டானா? ஒன்றும் தரல எனக்கு, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவன் பேர் மேலேயும் காட்டல, அடியில் பாருங்க, அடியிலையும் அவன் எல்லாம் கேம் விட்டு வெளில போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் ப்ளே பண்ணிருக்கிறேன் அந்த மேப். இப்போ ஏ சோலோ பிளேவா? இந்த லெவலே முடிக்க முடியல அவங்களுக்கு. பரவாயில்ல, தேடிட்டோம், நம்ம தேடிட்டோம். ரெட் லைட் க்ரீன் லைட்டாக முடிச்சாச்சு. இப்போ அது இந்த லைட்டையும் முடிச்சாச்சு. அப்புறம் இந்த பாறை கேம்லாம் ஃபஸ்ட்டு ஸ்குட் கேமில் வரவே இல்லை. இதனால தற்கூரிங்க கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது ஸ்குட் கேம் மூட் இருந்துச்சுன்னா அதையும் ப்ளே பண்ணலாம். என்னென்ன மூட் இருக்கோ ப்ளே பண்ண வேண்டியதான். எனக்கு வீடியோ போடணும், எனக்கு தொடர்ந்து வீடியோ 3 நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடணும். 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா அப்படியே போட்டாகணும். இல்லாட்டினா நீங்கள் கொச்சிக்குவீங்க. எப்பான்னு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கு தான். அதே நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஸ்பின்னிங் இவெண்ட் என்ன வருதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. யாராவது என்னமோ போன வீடியோவில் யூடியூபர்ஸ் யார்ட்டையாவது ஏதோ ஒரு கேட்டேன், என்னன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, கமெண்ட்டும் வரல. அதுக்கு மேலே அந்த கஷ்டப்பட்டு அந்த கேட்டர்ஸ்கெல்லாம் உட்காந்து வாய்ஸை கொடுத்து தொண்டை தண்ணி போக கடைசியில் அந்த வீடியோவுக்கு ஒருத்தவங்க கூட லைக்கு போடல, வியூஸ் வரல. 50 60 போச்சு. மனசே கேட்கல எனக்கு. என்ன பண்ணுறது இப்படிலாம் பண்ணிங்கன்னா? கொஞ்சம் இந்த லைக்கெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டாதான் என்ன. நான் எனக்கு காசாக பணமாக கேட்குறேன். இந்த லைக்கு தானே, அந்த லைக்குக்கு தானே ஆசைப்பட்டு கேட்குறேன். எனக்காக அதை தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுருங்கடா, உங்களால் தான் முடியும். டேய் நடடா. ஐயோ சபா, முடிக்க போகிற நேரத்துக்கு நம்ம வேலையை கட்டுறான் அந்த கரீனாக்காரன் மாதிரி. கரீனாக்காரன் தான் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுறதுனா நம்ம ஃபோனும் ஒரு சைடு இரிட்டேட் ஆகுது. முதல் ஒரு ஃபோனை வாங்கணும், இதுதான் சொல்லிட்டு இருக்கிற அந்த யூடியூப் ஸ்டார்டிங் வந்து. ஓகே நமக்கு கூட விளையாட ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். சோலோவாக விளையாடுறதுனால மாதிரி இதாக இருக்குது. ஏதாவது நம்ம கூட ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணுங்க. டயத்தை மட்டும் நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் வந்து அப்படியே உங்களை இழுத்துன்னு போயிட்டு மேட்சை முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். என்ன மேட்ச்னால் சும்மா CSBR கிராஃப்ட்லேண்ட் மேப் ஏதாச்சும் போட்டு யூடியூப்பில் அதையும் போடுவேன். யூடியூப்பில் நீங்களும் வருவீங்க, நானும் வருவேன். 2 பேருமே யூடியூப்பில் வீடியோ போட்டு ஃபன் பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் வாங்கிட்டேன்னா லைவ் வர ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இந்த ஃபோனில் கேமராவே இல்லை. எனக்கு கேமராவை நான் உடச்சிட்டு கீழே போட்டு. ஓகே, எங்கது ஏதோ ஜம்ப் பண்ணி போயிருக்காங்க. ஐயா ஓகே, வெற்றிகரமாக போயிட்டேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் நண்பர்களே. பாய். லவ் யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.